என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையிலே செய்ய சொல்கிறார்கள்? காலையிலே தான் நான் அலுவலகத்துக்கு செல்கின்றோம், பள்ளிக்கு செல்கின்றோம், கோவிலுக்கு செல்கின்றோம், இன்னும் பிற நல்ல காரியங்கள் எல்லாம் காலையில் தான் செய்கின்றோம். ஆகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நோய் நொடி இல்லாமல் வைத்துக்கொள்ள, சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள இந்த யோகாசனம் ஒரு 10 நிமிடம் செய்தால் போதுமானது. ஓட வேண்டாம், குதிக்க வேண்டாம், சாட வேண்டாம், கிரிக்கெட் விளையாட வேண்டாம். இவைகளெல்லாம் பார்ப்பதற்கான பயிற்சிகள். எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராம மாணவர்கள் யாராவது கிரிக்கெட் விளையாட முடியுமா? நகரத்தில் உள்ளவர்கள் தான் எத்தனை பேர் விளையாட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? முடியாது. ஆனால் இதை நம் வீட்டிலே நாமே பழகிக்கொள்ளலாம், நாமே செய்து கொள்ளலாம். நமது உடலை ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வைத்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. அற்புதமான பயிற்சி. 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து தந்த நமது முனிவர்கள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து யோகாசன ஆசிரியர் சாந்தி அவர்கள், லக்ஷணாதேவி, பிரார்த்தினா, வர்ஷா, ஹரிணி அவர்கள் கைகட்டிய உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கிளைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். எத்தனை ஆசனம் வருகிறது பாருங்கள். அப்படியே எழுந்திருங்கள், கையை கட்டிக்கொள்ளுங்கள், உடம்பை முன்னால் தள்ளி அப்படியே பின்னால் உடம்பை வளைக்க வேண்டும். முதல்ல இடுப்பை முன்ன தள்ளுங்க, அப்படியே வளைங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம். ஆகா, பூரணமாக செய்கிறார்கள். அற்புதம், அற்புதம். இந்த உசட்டாசனம் என்பது மிக மிக முக்கியமான ஆசனம். நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட முடியாவிட்டால் அப்படியே உட்கார்ந்துடலாம். நம்முடைய நுரையீரலை 1/3 தான் யூஸ் பண்ணுறோம், மீதி 2/3 வேலை செய்யலை. இந்த உசட்டாசனம் தான் முழுமையாக நமது நுரையீரலை முழுமையாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றும். அப்படியே உட்காருங்க, கையை பின்னால் கெட்டு முன்னால் குனியுங்க. அதற்கு ரிவர்ஸ் போஸ். நமது 1/3 ஆஃப் தி லங்ஸ் தான் உபயோகப்படுது, மீதி 2/3 டார்மெண்ட்டாக இருக்குது. அது உபயோகப்படணும். நுரையீரல் தான் இரத்தத்தை சுத்தப்படுத்துது. அது பூரணமாக வேலை செய்தால் அதிகப்படியான பிளட்டை சுத்தப்படுத்தும். பியூரிஃபை பிளட், சுத்த ரத்தம் எல்லா பாகத்துக்கும் போகும் பொழுது நமக்கு ஏன் நோய் வரப்போகிறது? இதை விடுங்கள். இன்றைக்கு ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், ஈசினோஃபோலியோ, மூக்கடைப்பு இவைகளெல்லாம் நிறைய சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும், தண்ணீர் சரியில்லாத காரணத்தினாலும் மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆஸ்மா 20 வருடம் இருந்தாலும் கூட இந்த உசட்டாசனத்தை காலை, மதியம், மாலை படுக்க போகும்போது கூட ஒரு 10 நாள் பண்ணுங்க. 20 ஆண்டு காலமாக கவலைப்படும், நோயால் துன்பப்படுபவர்கள் கூட ஆஸ்மா நீங்கிவிடும், பிராங்கிட்டிஸ் நீங்கிவிடும், அடுக்கு தும்மல் நீங்கிவிடும், மூக்கடைப்பு நீங்கிவிடும். அதான் உண்மை. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி விடுகிறது. என் அருமை மாணவிகளே, மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மண்டியிட்டு எழுந்திருங்கள், கையை இறுக்கி கட்டிக்கொள்ளுங்கள், முதுகெலும்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சு பின்னால் வளையணும், இடுப்பு முன்ன தள்ளணும். எப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாடியை. சொன்னபடியெல்லாம் கேட்குறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடியை ஃப்ளெக்சிபிளாக வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோயற்ற வாழ்வு பெறலாம், இளமையை தங்க வைத்து கொள்ளலாம், முதுமையை தள்ளி போடலாம், முதுமையடைந்தவர்கள் இளமையாக மாறலாம். மெதுவாக உட்காருங்கள், முன்னால் குனியுங்கள், மெதுவாக எழுந்திருங்கள். மகாமுத்ரா, பின்வளைவுக்கு முன்வளைவு மாற்றாசனம். எழுந்திருங்கள்,
ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே டர்ன் பண்ணுங்கள். அப்படியே எழுந்துருங்க. கையை முன்னால் கட்டிக்கொள்ளுங்கள். அப்படியே மெதுவாக இடுப்பை முன்ன தள்ளிக்கிட்டு வளையணும். அப்படியே முன்ன வந்து உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. முன்ன வளைங்க. முன்ன குனிங்க. ரிலாக்ஸ் பண்ணி பத்மாசனத்துக்கு வாங்க. முன்ன மாதிரி நேரே உட்காருங்க. ஆசனங்களில் முக்கியமானது நுரையீரலும் ஹார்ட்டும் தான் முக்கியம். உறுப்புகளிலே ரொம்ப முக்கியமானது லங்ஸ் தான். லங்ஸ் என்றைக்கு நிற்கோ அன்றைக்கி மூச்சு நின்றுடும். லங்ஸை நிற்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமமும் இது போன்ற ஆசனங்களும். ஆகவே இந்த முக்கியமான ஆசனங்களையாவது நாம் பழகணும். எந்த பிரச்சனையும் வராது. ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை நீங்கள் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு என்றும் இளமையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.